அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. கற்றதனால் ஆய பயனென்கொல் வாலறிவன் நற்றாள் தொழார் எனின். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்த்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றலரிது. அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தலரிது. கோளில் பொறியில் குணமிலவே எண்குணத்தான் தாளை வணங்காத்தலை. பிறவிப் பெரும் கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். ஓம். உலக முதல்வனை வாலறிவனை மலர்மிசை ஏகியவன் தன்னை. வேண்டுதல் வேண்டாமை இல்லாத இறைவனை பொறிவாயில் ஐந்தவித்தான் தன்னை. தனக்குவமை இல்லாத அறவாழி அந்தணனை எண்குண இறைவனை போற்றி. அமைதியான ஆனந்த ஆன்மவித்தை அருளும் ஓங்கார குருநாதர் மலர்பாதம் தலைமேற்கொள்வாம். ஓம். அனைவருக்கும் வணக்கம். திருக்குறள் பொருட்பால் தெரிந்து செயல் வகை என்ற அதிகாரத்தை பார்க்க தொடங்கினோம். ஓர் அரசன் அல்லது தலைவன் ஒரு செயலை தொடங்குவதற்கு முன்னால் அதனுடைய விளைவுகள் என்ன, அதனால எவ்வளவு பயன்கள் கிடைக்கும், அதற்கு எவ்வளவு செலவாகும், அதனால எவ்வளவு லாபம் கிடைக்கும், இந்த விஷயங்கள் எல்லாம் நன்றாக ஆராய்ந்த பிறகுதான் ஒரு செயலில் ஒரு ப்ராஜெக்ட்ல இறங்கணும் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோம். சாணக்கிய நீதியில ஒரு ஸ்லோகம் உண்டு. அதாவது, நான் எந்த காலத்துல வாழறேன் ரொம்ப முக்கியம். நம்ம எந்த ஊர்ல இருக்கோம், கோ தேசக காணி மித்ராணி, நம்ம எந்த ஊர்ல வாழறோம், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் யாரு, அதுக்கப்புறம் நம்மளுடைய சக்தி என்ன, நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாரு, நம்முடைய சக்தி என்ன, எவ்வளவு நமக்கு வரவு செலவு என்ன, விய ஆகமௌ அப்படின்னு வரும் அந்த ஸ்லோகத்துல. கஷ்டாகம் காச்சமே சக்திஹி இதி சிந்தியம் முகுர்முகுஹு அப்படி வரும் அந்த ஸ்லோகம். அதாவது நான் யார்னா என்னோட பேக்ரவுண்ட் என்ன, என்னோட ஸ்ட்ரென்த் என்ன, என்னால் இதெல்லாம் செய்ய முடியுமா, அசஸ்மெண்ட், செல்ஃப் அசஸ்மெண்ட். அப்புறம் நமக்கு என்ன மாதிரி சப்போர்ட் ஸ்ட்ரக்சர்லாம் இருக்கு, நமக்கு எந்த காலத்துல வாழறோம், எந்த தேசத்துல வாழறோம், இதனால எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்கும், இதெல்லாம் யோசிச்சுதான் ஒரு செயல்ல இறங்கணும் அப்படின்னு சாணக்கிய நீதி சொல்கிறது. நம்ம கூட புதுசா ஒரு பிசினஸ் தொடங்குறோம் அப்படின்னா, இந்த காலத்துக்கு இந்த பிசினஸ் ஒத்து வருமா, இதுக்கு ஃபியூச்சர் இருக்கா அப்படின்லாம் பாக்குறோம் இல்லையா, ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்கா, 5 வருஷம் கழிச்சு இது என்ன ஆகும், 10 வருஷம் கழிச்சு என்ன ஆகும், ரிட்டர்ன்ஸ்லாம் எப்படி வரும், இதுல யாரெல்லாம் நமக்கு இதுல ஹெல்ப் பண்ணுவாங்க, லோன் வாங்கலாம் சரி, ஆனாலும் இதுல பிளான் பி இருக்கா, எப்படி இதை எக்ஸிக்யூட் பண்ண போறோம், இப்படி திங்க் பண்ணி யோசிச்சுதான் ஒரு காரியத்துல நம்ம இறங்கணும். எடுத்தேன் கவிழ்த்தேன்னு ஒரு காரியத்தை பண்ணக்கூடாது. நிறைய நேரம் இந்த சினிமாலாம் காட்டுற மாதிரி சூழல் வச்சுட்டு நான் இமோஷனலா நம்ம செயல்ல இறங்குவோம். இந்த ஒரே பாட்டுல பணக்காரன் ஆகிறதுலாம் சினிமால தான் நடக்கும். நிஜ வாழ்க்கையில அவ்வளவு எளிது கிடையாது. உழைச்சு சம்பாதிச்சு மேல வந்தவங்களுக்கு தெரியும் அதுல எவ்வளவு சவால்கள் இருந்திருக்கும், எவ்வளவு பிரச்சனைகள், இத்தனை தடைகள் எல்லாத்தையும் தாண்டி தானே வந்திருப்பாங்க. அதனால ஒரு கிளாரிட்டி இருக்கணும், நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், தடைகள் வராம போகாது, ஆனாலும் எல்லாத்தையும் எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிற ஒரு அறிவு நமக்கு இருக்கணும். அதனாலதான் தெரிந்து செயல் வகை. ஒரு லீடருக்கு இந்த கிளாரிட்டி ரொம்ப முக்கியம். சாதாரணமா நம்ம குடும்பத்திலே நம்ம எல்லாரும் சேர்ந்து எங்கேயாவது யாத்திரை போறோம்னா எங்க போறோம், எங்க தங்க போறோம், சாப்பாடு அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் என்ன, எத்தனை மணிக்கு போகணும், அந்த கோவில் திறந்திருக்குமா, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒரு கிளியரா தெரிஞ்சுக்கிட்டு போறதுக்கும், அங்க போலாம் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னா நிறைய நேரம் பார்த்தீங்கன்னா அது குழப்பத்துல தான் போய் முடியுது. நம்ம பார்க்குறோம் இல்லையா, எல்லாத்துலேயும் சின்ன விஷயங்கள் ஆரம்பிச்சு பெருசு வரைக்கும் நம்ம அதை தாண்டி நம்ம எதிர்பார்த்ததுக்கு மாறா சில விஷயங்கள் நடந்ததுன்னா ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் ஒரு கிளாரிட்டி இருக்கணும். இதுக்கு அத்தியாத்ம சேத்தஸ் அப்படின்னு கிருஷ்ணர் கீதையில சொல்லுவார். கர்மயோகத்தோடைய ஒரு முக்கியமான ப்ரீ ரிக்வசைட், ஒரு முக்கியமான தகுதியாக என்ன சொல்வார்னா, வாழ்க்கையுடைய குறிக்கோள் என்ன, அதை அடைவதற்கான வழி என்ன என்ற தெளிவு இருக்கணும்.
நான் என்ன லைஃப்ல அச்சீவ் பண்ண விரும்புறேன் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரிய வேண்டும். அதே மாதிரி என்ன 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 செய்ய விரும்புறோம் அப்படிங்கிற கிளாரிட்டி இருக்கணும். சில சமயம் ரோஷப்பட்டுட்டு யாரோ ஏதோ சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு காரியத்துல இறங்குறது, அப்புறம் கண்மூடித்தனமா இறங்க அப்படிலாம் இருக்கக்கூடாது. வெளியில பாக்குறவங்களுக்கு வந்து அப்படி தெரிஞ்சாலும் நம்ம மனசுல வந்து அந்த பாதை தெரியணும். சொல்லுவாங்க இல்லையா? அதாவது ஒரு ஒரு பாதையே இல்லாத இடத்துல ஒருத்தன் நடந்து போறான். அவன் தான் புதுசா பாதையே அமைக்கிறான். டார்ச் பேரர்ஸ் ஃபர்ஸ்ட் போறானே. ஆனா அவனுக்கு மனசுல ஒரு திட்டம் இருக்குல்ல, ஒரு பிளான் இருக்குல்ல. அவன் அதை நம்பி தானே போறான். அவனுக்கு ஏதோ ஒரு இன்ட்யூஷன் இருக்கும். அவனுக்கு ஏதோ ஒரு அதற்கான என்ன திட்டமிடல் அவன்கிட்ட நடந்துட்டு இருக்கும். அதனாலதான் போறான். ஆக யாராக இருந்தாலும் சரி, எந்த செயலில் இறங்குவதாக இருந்தாலும் சரி, சின்ன குழந்தைங்க கூட எப்ப எக்ஸாம் வருது, அதுக்கு நம்ம எப்படி படிக்கணும், இந்த ப்ரிப்பரேஷன், இந்த பிளானிங் மனசுல பிளானிங் அண்ட் எக்ஸிகியூஷன். நான் அந்த ஐஐடியில் நான் சேரணும்னா 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து நான் எப்படி படிக்கணும், என்னென்ன படிக்கணும், அதுக்கு நான் என்னெல்லாம் ரெடி பண்ணணும், இப்போ என்னுடைய ருட்டீன் எப்படி இருக்கணும், நான் வந்து அந்த கோல் அச்சீவ் பண்ணணும்னா நான் இதுக்கு இப்போலேருந்து எப்படி என்ன தயார் பண்ணிக்கணும் அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல. அப்புறம் வந்து கடைசியில வந்து எனக்கு அது கிடைக்கல, நான் நல்லா முயற்சி பண்ணினேன், அப்ப கோட்டை விட்டு அந்த மாதிரி சொல்றதுல பெரிய விஷயம் இல்லை. ஆனா எல்லாத்துலயுமே நமக்கு லைஃப்ல வந்து ஒரு திட்டமிடல். எப்பயுமே சொல்லுவாங்களே ஃபார் த ரெய்னி டே. சேமிப்பெல்லாம் கூட எதற்காகனா, இன்னைக்கு நல்லா தான் இருக்கும், ஆனாலும் ஏன் சேமிக்கிறோம் அப்படின்னா, நாளைக்கு ஏதோ ஒரு மருத்துவ செலவு வரும், ஏதோ ஒன்று முடியும், நமக்கே தெரியாது. வாழ்க்கை வந்து அவ்வளோ நிலையற்றது, அவ்வளோ அன்சர்டினிட்டிஸ் இருக்கு இந்த வாழ்க்கையில. அதனால வந்து எப்ப என்ன வேணா திடீர்னு வேலை போகலாம், என்ன வேணாலும் ஆகலாம். அதனால அந்த நேரம் போய் நம்ம நிக்க முடியாது. அதனாலதான் சேவ் பண்றோம். அதனாலதான் பல விஷயங்களை, அது வந்து ஒரு திட்டமிடல் இருக்கு இல்லையா? அதே மாதிரி இங்க வந்து என்னன்னா, புதுசா ஒரு விஷயத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒய்ஃபோட நகையெல்லாம் கொண்டு போய் அடகு வச்சு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி, அப்புறம் ஒண்ணுமே இல்லாம ஜீரோ பேலன்ஸ்க்கு போய் மைனஸ்ல போய் இப்படிலாம் பாக்குறோம். நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் பாக்குறோம், தனி மனிதர்கள் பாக்குறோம். அதாவது ஒரு செயலை செய்யும்போது நமக்கு நிஜமாவே அந்த இது இருக்கா, நம்மளால வளர்த்துக்க முடியுமா அந்த ஸ்கில் செட்டை, நமக்கு அந்த என்டியூரன்ஸ் இருக்கா, என்டியூரன்ஸ்னா நின்று அதுல வந்து இறங்கி அதை தாங்குற சக்தி இருக்கா. சுவாமிஜி இன்னொரு அழகான ஸ்லோகம் சொல்லுவார் நீதி சதகத்திலேருந்து. அதாவது சில பேர் வந்து செயலே தொடங்க மாட்டான், எதுக்கு வம்பு நமக்கு அப்படின்னு ஆரம்பிக்கவே மாட்டான், அவன் வந்து மட்டமான ஆள். இன்னும் சில பேர் ஆரம்பிப்பாங்க, ஆரம்ப சூரின பயங்கரமா மாலை கிளையெல்லாம் போட்டு போஸ்டர்லாம் அடிச்சு எல்லாம் இது பண்ணி உடனே ஸ்டேட்டஸ் வச்சு நான் இதை ஆரம்பிச்சிருக்கேன் எல்லாம் பெருசா. ஆனா ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை தான் டயங்கன்னு உள்ள போயிடுவான். அது நடுத்தரம். மூணாவது ஆள் வந்து ஆரம்பிப்பான், என்ன நடந்தாலும் சரி நடுவுல நிறுத்தாம அந்த எண்ட் வரைக்கும் போய் சேருவான். சில சமயம் நமக்கு வாழ்க்கையிலே தெரியாது, நம்ம ராங் டோர்ஸ்ல வந்து, அதாவது நீங்க கதவா இருந்தா தட்டலாம், செவுரா இருந்தா என்ன பண்றது, நீங்க போய் தட்டுற இடம் வந்து அது கதவே இல்லைன்னா என்ன செய்ய முடியும். அப்ப எங்கேயாவது நம்ம வந்து அந்த இது பண்ணிக்கிறதுக்கும் நமக்கு தெரியணும். எங்கேயோ தப்பு பண்றோம், அதை சரி பண்ணி என்ன பண்ணா இந்த பிசினஸ் கிளிக் ஆகும், அந்த விஷயம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பொறுமை இருக்கணும், ஒரு பணிவு இருக்கணும், ஒரு கற்றல் இருக்கணும். ரொம்ப முக்கியமா நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கணும். அதை பத்தி அந்த ஃபீல்டை பத்தி நமக்கு இன் அண்ட் அவுட் தரோவா தெரியணும். அதுல எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட எல்லாம் கேட்கணும். அதுக்குள்ள சப்போர்ட் ஸ்ட்ரக்சர் எல்லாம் ரெடி பண்ணிக்கணும். அப்படித்தானே ஒரு காரியத்துல இறங்க முடியும். எடுத்தேன் கவுத்தேன்னு பண்ண முடியாது. கடைசி வரைக்கும் ஒரு காரியத்தை தொடர்ச்சியா செஞ்சு, அப்படிதான் நீங்க பாக்குறோம். பிரம்மாண்டமான எத்தனையோ இன்ஸ்டிடியூஷன்ஸ், எத்தனையோ சேவை நிறுவனங்களா இருக்கட்டும், என்ன நிறுவனமா இருக்கட்டும், அதெல்லாம் எப்படி வந்ததுன்னா, பிரச்சனையே வராமையா இருந்திருக்கும், பிரச்சனையெல்லாம் வந்திருக்கும், ஆனாலும் யாரோ ஒருத்தங்க அதை தொடர்ச்சியா நடத்திட்டே வந்திருப்பாங்க இல்லையா? அது போன்று ஒரு நாட்டை ஆளக்கூடிய அரசனுக்கு, தலைவனுக்கு, அதே மாதிரி குடும்பத்தை நடத்தக்கூடிய குடும்ப தலைவனுக்கு, குடும்ப தலைவிக்கு, எல்லாருக்குமே வந்து இது எப்படி போகிறது, எப்படி இதை வந்து கொண்டு போகணும், என்ன புதுசா செய்ய போறோம், அந்த விஷயம்லாம் தெளிவாக தெரிய வேண்டும். நம்ம வந்து நம்மளால இது பண்ண முடியுமா? அதான் திருவள்ளுவரே அடுத்து சொல்ல போறார். நமக்கு வந்து நம்மளுடைய வலி அறிதல், நம்ம வலிமை, நம்மளோட சக்தி என்னன்னு ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியணும். அண்டர் எஸ்டிமேட்டும் பண்ணக்கூடாது, ஓவர் கான்ஃபிடன்ஸும் இருக்கக்கூடாது. சில நேரம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஓவரா, அதாவது நமக்கு அந்த இதுவே இருக்காது, ஓவரா நினைச்சுப்போம். அப்படி இருக்கக்கூடாது. அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணணும். அது படிக்கணுமா படிக்கணும், அதுக்கு வந்து ஒரு இடத்துல போய் மெனக்கெடணுமா மெனக்கெடணும். நான் கேள்விப்பட்டிருக்கேன், இந்த பெரிய நிறுவனங்கள்ல ஒரு பெரிய நிறுவனம், கோடிக்கணக்கான ரூபாய் வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு பெரிய நிறுவனத்துல அந்த அடுத்து வரக்கூடிய சிஇஓ இருக்காரு இல்லையா, அந்த ஃபேமிலியோட பர்சன், சேர் பர்சன், அவர் வந்து என்ன செய்யறாங்கன்னா, போய் கம்பெனில வந்து தொழிலாளியா நீ போய் அந்த யூனிஃபார்மை போட்டுட்டு போய் வேலை பாருன்னு அனுப்புறாங்க. ஏன்னா அவனுக்கு வந்து தெரியணும், திடீர்னு நம்ம வந்து நம்ம அப்பா அப்படி இருக்காரு, நம்ம இந்த சீட்ல வந்து அப்படி இருக்கக்கூடாது. ஒரு தொழிலாளி எவ்வளவு கஷ்டப்படுவான்னு தெரியணும். ஃபியூ மந்த்ஸ் வந்து சைக்கிள்ல போக சொல்றாங்க. அது கேள்விப்பட்டேன், ஒரு இதுல படிச்சேன், பயோகிராஃபில, ஒரு பெரிய நிறுவனத்துடைய ஒரு தலைவருடைய நூல்ல. ஏன்னா இப்படி எல்லாம் ட்ரெயின் பண்றாங்க. ஏன்னா தெரிஞ்சுக்கணும், அப்பதான் தெரிந்து செயல் வகை அப்பதான் நடக்கும். நம்ம கம்பெனில வேலை பார்க்கிற ஒரு சாதாரண லேபர், ஒரு தொழிலாளியோடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, அவருக்கு என்னெல்லாம் சங்கடங்கள் இருக்கு, அவங்க என்னெல்லாம் ஃபேஸ் பண்றாங்க, இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாதான் ஒருத்தர் நல்ல முதலாளியாளராக இருக்க முடியும். அவரால் அப்படிதான் அந்த நிறுவனத்தை அடுத்த நிலைக்கு கொண்டு போக முடியும். இன்னொன்னும் இருக்கு, நம்ம ஒரு காரியத்தை எடுத்தோம்னா இருக்கிறத மெயின்டைன் பண்றது அப்படின்னு ஒண்ணு இருக்கு.
அது அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அதெல்லாம் பண்ணணும்னா இந்த மாதிரி கிளாரிட்டி இருக்கணும். நம்மை சுற்றி நல்ல அறிவிற் சிறந்த பெரியோர்கள் இருக்க வேண்டும். அவர்களின் வழிகாட்டுதல் தனிப்பட்ட முறையில நம்ம நிறைய திங்க் பண்ணணும். நம்மளை எக்யூப் பண்ணிக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை தயார் செய்து கொள்ள வேண்டும். அப்புறம் அதுக்கு தகுந்த சப்போர்ட் ஸ்ட்ரக்சர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதுல வந்து எல்லாமே அடங்கும். இதோட நம்ம வந்து இறை வழிபாடு அதெல்லாம் சேர்த்து பண்ணோம்னா எல்லாமே சேர்ந்து நிச்சயமாக அந்த காரியம் நடக்கும். இது வந்து இதுவுமே இல்லாம சும்மா வந்து நம்மளா எடுத்தேன் கவுத்தேன்னு எந்த காரியத்தையும் நம்ம செய்யக்கூடாது. குறிப்பா இது வந்து அரசன் முடிவு எடுக்கிறான்னா பல பேருடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லையா? அதனால அரசன் எவ்வழி மக்கள் அவ்வழி. அந்த காலத்துல ஒரு ஜோக்கே சொல்லுவாங்க. என்னன்னா ஒரு அரசன் ரொம்ப ஒரு மந்தமா இருக்கக்கூடிய அரசன், எதுலையுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாம சும்மா வெறும் சுக போகங்களில் திளைக்கக்கூடிய அரசன். அப்படியே அரசர்கள்லாம் இருந்திருக்காங்க இல்லையா அந்த காலத்துல. அந்த அரசன் கிட்ட வேகமாக அமைச்சர் வந்து சொல்கிறார், மன்னா மன்னா நம் நாட்டு இராணுவ ரகசியங்கள் எல்லாம் அண்டை நாட்டுக்கு கசிந்து விட்டது அப்படின்றான். மந்திரி வந்து சொல்றார். உடனே அந்த அரசன் அலட்சியமாக, நம் நாட்டில் தான் இராணுவமே இல்லையே அமைச்சரே அப்படின்னு. அந்த ரகசியம் தான் கசிந்து விட்டது அப்படின்னா என்ன? இராணுவமே இல்லாம இருக்காங்கிறதே பெரிய நியூஸ் இல்லையா அவனுக்கு? உடனே வந்து போர் பண்ணி அடிச்சு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போயிடுவான். ஆக இந்த விஷயம் வந்து டிஃபென்ஸ் நம்ம சொல்றோம், அது எவ்வளவோ பெரிய டிபார்ட்மெண்ட். வந்து ஒரு திரும்பி ரிவெஞ்ச் இது இந்த பயங்கரவாதத்தை ஒழிக்கிறதுக்காக ஆபரேஷன் சிந்தூர் பண்றாங்கன்னா கூட அது பின்னாடி எவ்வளவு திட்டமிடல். இங்க பாத்தீங்கன்னா ஆகாஷ் தீர் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு நம்மளோட என்டையர் அந்த எப்படிலாம் அந்த பயங்கரவாதத்தை ஒடுக்குவதற்கான இவங்க இது பண்ணிருக்க அட்டாக் எல்லாம் எப்படி நடந்ததுன்னா, ஒரே நேரத்துல வந்து பல விஷயங்களை வந்து அது பிளான் பண்ணுமா. அந்த சிஸ்டமே அது மாதிரி பண்ணிருக்காங்க. வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது பார்க்க. அதாவது இந்த பிளான் ஏ ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா உடனே பிளான் பி, அதை சிந்திக்கிறதுக்கான அந்த ஹியூமன் டைம் கூட கிடையாது. அடுத்தது அதுவே டிசைட் பண்ணிக்கும். எங்க எத்தனை ட்ரோன் வந்தாலும் அட்டாக் பண்ணும், என்ன பண்ணும். அது வந்து ஒரே நேரத்துல ஒரு 10 கையோட 100 கையோட நம்ம வந்து போர் பண்ற மாதிரி எக்யூப்மெண்ட். அதெல்லாம் பிளானிங் இல்லாம பண்ண முடியாது. அதுக்கு எவ்வளவு பொருட்செலவு, எவ்வளவு ஆட்செலவு, எவ்வளவு அதை பார்க்கறதுக்கு ஏதோ ஹாப்ஹஸார்டா தெரிஞ்சாலும் அது பின்னாடி ஒரு பிளானிங் இருக்கு. இதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அது போராக இருக்கட்டும், பொதுவா நாட்டுல வந்து வளர்ச்சி திட்டங்களாக இருக்கட்டும், சாலைகள் அமைத்தல், பிரிட்ஜ் கட்டுறது எத்தனையோ இருக்கே. கொஞ்சம் நஞ்சமா ஒரு நாடுன்னு எடுத்து பார்த்தா, ஒரு மாநிலம், ஒரு மாவட்டம், எந்த இதுல எடுத்து பார்த்தாலும் எத்தனையோ செய்ய வேண்டிய வளர்ச்சி பணிகள் இருக்கின்றன. அன்பார்ச்சுனேட்லி நம்ம நாட்டுல என்ன ஆயிடுது, எல்லாம் நம்ம நாட்டோட இது பேச வேண்டாம். என்னன்னா எங்க பார்த்தாலும் திட்டங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு போட்டாலும் மக்களுக்கு போய் அது சேர்வதில்லை. அதுக்கு பல காரணங்கள் நமக்கெல்லாம் தெரியும். ஆனாலும் ஒரு அரசன் வந்து இதெல்லாம் நன்றாக சிந்தித்து செய்வதற்கு, செயல்படுத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறான் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றார். நாமும் அதாவது நம்ம எல்லாரும் சேர்ந்தது தானே சமூகம். நம்ம சமூகத்தை விட்டு வேற இல்லையே. இப்ப நம்ம ஒவ்வொருத்தருடைய பொறுப்பும் தான். நம்ம எவ்வளவு சமூக பொறுப்புணர்வுடன் இருக்கிறோம். நாம உண்மையிலேயே வந்து லஞ்சம் ஊழல் இல்லாத இந்தியாவை நம்ம விரும்புறோமா? இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறையணும். எங்கேயோ தீய சக்திகள் 1 2 இருக்கட்டும். ஆனா வந்து இது மெஜாரிட்டி ஆகக்கூடாது. எல்லாருமே கரப்ட் தான், லஞ்சம் வாங்கலன்னா வாழவே முடியாது, இப்படிதான் இருக்கும், இதுதான் வந்து ரூல் அப்படின்னு ஆயிடக்கூடாது இல்லையா? அப்படி அதர்மம் வந்து மேலோங்க கூடாது. எப்பொழுதுமே வந்து தர்மம் தான் மேலோங்கி இருக்கணும். மக்களுக்கெல்லாம் நிறைய நல்லது கிடைக்கணும். கிராமத்துல இருக்கிற மக்கள்லாம் எவ்வளவோ கஷ்டத்துல அனுபவிக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நல்ல வாழ்க்கை கிடைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே நினைக்கிறோம். ஆக தனி மனிதனுடைய வாழ்க்கை எப்பயுமே சுவாமிஜி சொல்வார், சமூக பொறுப்புணர்வு மிக்க குடிமக்களாக நாம் இருக்க வேண்டும். செல்ஃபிஷா இருக்கக்கூடாது. ராமன் ஆண்டா என்ன, ராவணன் ஆண்டா என்னன்னு சொல்லக்கூடாது. யாராக இருந்தாலும் சரி, அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, மக்களுக்கு நல்ல ஒரு இதை வந்து கொடுக்கணும். அவங்களுக்கு அவங்கெல்லாம் வந்து நல்ல ஒரு தெளிவான பார்வை இருக்கணும். வெறும் ஒரு என்ன சொல்றது, ஒரு பெரிய ஒரு ஆளு அப்படிங்கிறதுனால மட்டும் இருக்கக்கூடாது. ஒரு பெரிய ஃபேமஸா இருக்காருங்கிறது மட்டும் போதாது. அவருக்கு தெளிவான திட்டமிடல் இருக்கிறதா, அவர் நன்றாக வந்து அவரால் வந்து எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண முடியுமா, இதெல்லாம் பார்த்து தானே வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும். இதெல்லாம் வந்து நம்ம நாட்டுல 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சாவது நல்ல வந்து சுவாமிஜி எப்பயும் சொல்லுவாங்க, இந்த அமைச்சியல் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு திருக்குறள், இனிமே நம்ம படிக்க போறோம். அந்த பகுதியில இருக்கக்கூடிய திருக்குறட்பாக்கள் எல்லாம் படித்து பொருளுணர்ந்து படித்து விட்டு பதவி பிரமாணம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டிலேயாவது அதாவது வள்ளுவன் தன்னையே உலகினுக்கு ஈந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடுன்னு பாடினார் பாரதியார். இந்த தமிழ்நாட்டுல தமிழ்னு அடிச்சுக்கிற இந்த தமிழ்நாட்டுல அமைச்சர் பெருமக்கள் எத்தனை பேருக்கு திருக்குறள் தெரியும்? அமைச்சியல் அப்படின்னு குறட்பாக்கள் இருக்கே, அதை கொஞ்சமாவது படிச்சிருக்காங்களா? அதை படிச்சதுதான் ஒரு முக்கியமான தகுதியா இருக்க வேண்டாமா? அவங்க அட்லீஸ்ட் பதவி பிரமாணம் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடியாவது அந்த குறட்பாக்களை படித்து அதன் பொருள் உணர்ந்து விட்டு அவர்கள் வந்து பதவி பிரமாணம் செய்து கொள்ளக்கூடாதா அப்படின்னு சுவாமிஜியோடைய கனவு. அதாவது அது மாதிரி மகான்களுடைய சங்கல்பம்லாம் என்றோ ஒரு நாள் நடக்கும். அவர் எப்பயுமே துறவிகளை கூட சொல்லுவார், துறவரவியல்ல வந்து சில அதிகாரங்கள் இருக்கு, அதெல்லாம் மனப்பாடம் பண்ணி பொருள் உணர்ந்து சொன்னாதான் வந்து துறவு தீட்சையே கொடுப்பார்.
அதே மாதிரி அமைச்சர்களுக்கும் இது வைக்கணும்னு சொல்லுவார். ஏன்னா இது வந்து நம்ம நாட்டுல எப்படி இருந்ததுன்னா, அந்த காலத்துல அரசர்களும் அமைச்சர்களும் நம்ம மக்களுக்கு சேவை செய்கிறேன் அப்படிங்கிற ஆட்டிடியூடு. இப்ப பாத்தீங்கன்னா அது ஒரு பவர் ஆயிடுது. அது வந்து பவர் கிடையாது, அது வந்து சேவை செய்வதற்கான ஒரு வாய்ப்பு. அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப பொறுப்பா மக்களை வந்து நேசிக்கின்ற, மக்களுக்கு உண்மையிலே நல்லது நினைக்கின்ற, கொஞ்சமாவது நல்லது நினைக்கின்ற தலைவர்கள் வர வேண்டும் என்ற பிரார்த்தனையும் இந்த நேரத்துல நம்ம செஞ்சுப்போம். இப்ப 4வது குறள் படிக்கணும். தெளிவு இலதனை தொடங்கார் இழிவென்னும் ஏதப்பாடு அஞ்சுபவர். தெளிவு இலதனை தொடங்கார் இழிவென்னும் ஏதப்பாடு அஞ்சுபவர். இழிவு என்னும், இழிவுன்னு சொன்னா உலக மக்களால் இகழப்படுகின்ற ஒரு காரியம் நடத்துறோம் அப்படின்னு சொன்னா பின்னாடி வந்து அதை பத்தி மக்கள்லாம் வந்து சிரிப்பா சிரிச்சு போச்சு அப்படி இருக்கக்கூடாது. தெளிவான திட்டமிடல் எல்லாத்துலயும். இழிவு அப்படின்னு சொன்னா இகழ்ச்சின்னு அர்த்தம். மற்றவங்க எல்லாம் இகழக்கூடிய வகையில. இழிவு என்னும் ஏதப்பாடு, ஏதப்பாடுனா குறைபாடு, மக்களால் இகழப்படுகின்ற குறைபாட்டுக்கு அஞ்சுபவர். ஒரு தலைவன் அஞ்சனம் இல்லையா? அஞ்சுவது அஞ்சாமை பேதைமை. அதாவது அழகா பிளான் பண்ணாருப்பா, திட்டமிட்டபடி முடிச்சார். அப்படி இருக்கணுமா? இல்ல வந்து ஏதோ ஒரு இதுல ஒண்ணு சொன்னாரு, என்னமோ ஆயி போச்சு அப்படி இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் ஒரு வந்து 360 டிகிரி வியூஸ் சொல்றோம்ல, அது மாதிரி எல்லாத்தையும் ஒரு தலைவன் வந்து அது வந்து அது வரும், இது போன்ற இடர்கள் வரும் என்பது முன்னாடியே தெரியணும். திருவள்ளுவர் முன்னாடியே சொன்னார் இல்லையா, அறிவுடைமை எதிரதா காக்கும் அறிவினார்க்கு இல்லை அதிர வருவதோர் நோய். பின்னாடி என்ன நடக்கும், என்ன மாதிரி ஆட்கள் நம்மளை சுத்தி இருக்காங்க, இந்த உலகம் எப்படிப்பட்ட மனிதர்களை உடையது, யாரெல்லாம் இருக்காங்க, என்ன விதமான இடர்பாடுகள் வருங்கிறதெல்லாம் பிளான் பண்ணி தான் ஒரு காரியத்துல இறங்கணும். அதை பொதுவா இங்க ஒரு புதுசா ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறோம்னு சொன்னா அது நல்லபடியா முடியணும். இழிவு என்னும் ஏதப்பாடு அஞ்சுபவர். பின்னாடி மக்களால இகழப்படுவோம், பாருங்க இவ்வளவு காசை வேஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு மக்கள் வந்து பரிகாசம் பண்ணுவது போல் நம்ம வாழக்கூடாது. அப்படிப்பட்டவர் அஞ்சுபவர். அந்த பொறுப்புணர்வு மிக்க அந்த தலைவர் வந்து என்ன பண்ணுவார்னா, தானும் ஆராய்ச்சி பண்ணி பார்ப்பார், பெரியோர்களையும் ஆராய்ந்து செய்து பார்த்து தெளிவு இலதனை தொடங்கார். ஒரு விஷயத்துல கிளாரிட்டி இல்லைன்னு சொன்னா அதை அவங்க எடுத்துக்க மாட்டாங்க, அந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இவங்க பாட்டுக்கு ஏதாவது ஒன்று ஆரம்பிச்சு பாதியில விட்டுட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ பணம் வேஸ்ட், அவ்வளோ மக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வீணாக போகும். ஒரு விஷயத்தை வீணடிக்கிறதுல என்ன இருக்காது, மக்களுடைய உழைப்பாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், எத்தனை வந்து செல்வங்கள் வீணாகிறத நம்ம பார்க்குறோம்ல. அந்த அதுக்கெல்லாம் நம்ம வந்து கடவுள் வந்து இந்த உலகத்தை அவ்வளோ அழகா படைச்சு கொடுத்துருக்காரு. ஆனா மனிதன் வந்து இது எவ்வளவு பாழ்படுத்துறான். சுவாமிஜி ஒரு விஷயம் சொல்லுவார், ஜீவ சிருஷ்டி ஈஸ்வர சிருஷ்டின்னு. கடவுள் என்ன படைச்சார்னா, கடல், மலைகள், இந்த பிரபஞ்சம், நீர், நிலம், காற்று, அழகா சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், மழை எல்லாம் தான் வரங்கள், மனிதர்கள், உயிர்கள், மூச்சு காற்று எல்லாம் படைச்சிருக்காரு. மனிதன் என்ன படைச்சானா, மனிதன் வந்து அவனுடைய திமிருனால பிளாஸ்டிக்கை படைச்சான். மனிதனுடைய படைப்பெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து இயற்கையை பாழ்படுத்தக்கூடிய படைப்பாக நிறைய அமைஞ்சு போச்சு. அதனால வந்து இயற்கையை அவன் பழிவாங்க, இயற்கைக்கு அவன் எதிரான செயல்களை செய்கிறான், இயற்கையை எதிர்கொள்ள முடியாமல் தவிக்கிறான். டெல்லியில மாசுபாடு பாருங்க எவ்வளவு, காற்று மாசு இண்டெக்ஸ் எவ்வளவு இருக்கு. ஆக இந்த மாதிரி நம்ம இயற்கைக்கு எகெயின்ஸ்டா போக போக இயற்கை திருப்பி கொடுக்கும்போது நம்மளால தாங்க முடியல. நேச்சுரல் டிசாஸ்டர்ங்கிறோம். நோ டிசாஸ்டர் இஸ் நேச்சுரல். இயற்கை சீற்றமே கிடையாது, இயற்கை சீரத்தான் செய்யும். நம்ம ஒழுங்கா இருந்தா இயற்கை அனுகூலமாக இருக்கும். ஆக இங்க என்ன விஷயம்னா, பெரியவர்கள் வந்து தெளிவில்லாத ஒரு காரியத்துல இறங்க மாட்டாங்க. பின்னாடி இதை பண்ணினா வந்து சரிப்பட்டு வரலன்னு சொன்னா அதுக்காக பயந்துட்டே செய்யாமையும் இருக்க மாட்டாங்க. ஒரு விஷயத்துல தெளிவு இருக்கணும். ரொம்ப முக்கியம் என்ன, கிளாரிட்டி. இது யார் செய்ய போறாங்க, இதுக்குள்ள இதெல்லாம் இருக்கா, இதுக்குள்ள எல்லா சப்போர்ட் ஸ்ட்ரக்சர், இதுக்குள்ள பணம் இருக்கா, இதுக்குள்ள எல்லா விஷயங்களும் இருக்கா, ஓகே. அது இல்லாம இது பண்ணினா இது நடக்குமா, இதனால இந்த பிரச்சனை தீருமா, இது சரி பண்ண முடியுமா, ஓரளவாவது நடக்குமா, 20% நடக்குமா, 40% நடக்குமா, எவ்வளவு நடக்கும், இது எல்லாத்தையும் தெரிந்து கொள்ளாமல் சும்மா ஏதோ ஒரு திட்டம் அறிவிப்பு அப்படி இல்லை. அந்த திட்டத்தை யார் செயல்படுத்த போறாங்க, அதுக்கு எவ்வளவு பணம், 6 மாசம் கழிச்சு அந்த திட்டத்தோடைய அறிக்கை என்ன, அது நிஜமாவே அந்த திட்டம் பயன் கொடுத்ததா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெளிவாக சிந்தித்து பண்ணலைன்னா அவங்க வந்து அந்த காரியத்தை செய்ய மாட்டாங்கன்னு சொல்றாரு திருவள்ளுவர். அடுத்த குறள். வகையறச் சூழாது எழுதல் பகைவரை பாத்திப் படுப்பதோர் ஆறு. வகையறச் சூழாது எழுதல் பகைவரை பாத்திப் படுப்பதோர் ஆறு. வகைனா என்னென்ன ஸ்ட்ராட்டஜின்னு சொல்றோம்ல, என்னென்ன முறைகள், என்னென்ன செய்யணும் அப்படிங்கிற செயல் திட்டங்கள், அதுக்குதான் வகைன்னு பேரு. அறச்சூழாதுன்னா அதை நன்றாக ஆராய்ந்து பார்க்காமல்,
ஒரு மீட்டிங்னு போடுவாங்க. கடைசியில பார்த்தீங்கன்னா, நிறைய நேரம் நம்ம கவர்மெண்ட் செக்டார்ல முக்கியமா கவர்மெண்ட் இதுல தான் நம்ம பார்க்குறோம். ரொம்ப வருத்தமான விஷயம் என்னன்னா, ஒரு மீட்டிங்னு போடுவாங்க. சீரியஸ்னஸே இல்லாம யாரோ 4 பேர் வந்து மீட்டிங் ஓகே. ஒரு டீ எல்லாம் சாப்பிட்டுட்டு இது பண்ணிட்டு சும்மா அறிக்கை எழுதிட்டு வந்து அப்படி இல்லை. நிஜமாவே இது வந்து ஒரு சீரியஸா எடுத்துக்கிட்டு இதை வந்து ரொம்ப நேர்மையாக அவங்க கடமையை செஞ்சா போதும். அவங்க இதுல உண்மையான அக்கறையோட இதை பார்த்து ஏன் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியல, இது அத்தனையும் எப்படி லிங்க் பண்றது, ஒரே இடத்துல வந்து ரோட வந்து தோண்டி தோண்டி திரும்ப போடுறாங்களா, இது ஏன் எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிட்டு பண்ண முடியுமா, இன்னும் என்னெல்லாம் பாக்கி இருக்கு. அப்ப அந்த தெருவுக்குன்னு ஒரு கவுன்சிலர் இருப்பாங்க. அவங்க கோஆர்டினேஷன் என்ன மிஸ் ஆகுது, கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்தா என்ன மிஸ் ஆகுதுங்கிறது தெரியும். இன்னைக்கெல்லாம் எவ்வளவோ டெக்னாலஜி வந்துருச்சு, எவ்வளவோ இளைஞர்களுடைய ஆற்றலும் அறிவும் அவ்வளவு பாரத நாடு மாதிரி பார்க்க முடியாது. நம்ம நாட்டுல அவ்வளவு வந்து அறிவு மிக்க அறிவுத்திறன் மிக்க செயல்திறன் மிக்க இளைஞர்கள் நிறைய உண்டு. நம்மளுடைய அறிவெல்லாம் எங்கேயோ உலகத்துல எங்கெங்கயோ வந்து நாட்டுல எல்லாம் வந்து இந்திய நாட்டோடைய புகழ் வந்து பரவி இருக்கு. நம்ம நாட்டிலையும் அதெல்லாம் வந்து நிச்சயமாக நம்ம நாட்டுல செயல்திறன் மிக்க இளைஞர்களும் பெரியோர்களும் அறிவிற்சிறந்த அனுபவசாலிகளும் இருக்கிறார்கள். இப்ப பிளான் பண்ணா நம்மளால இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, இதெல்லாம் சால்வ் பண்ண முடியாத, வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணும், ஒரு விஷயத்தையும் யோசிச்சு வகையற சூழாதுன்னா அந்த மாதிரி பிளான் பண்ணாம ஒரு புதுசா ஒரு விஷயத்தை தொடங்க போறோம்னா அதுல என்னெல்லாம் இடைஞ்சல் வரும் என்னென்னங்கிறத கிளியரா அனலைஸ் பண்ணாம அறச்சூழாது எழுதல்னா உணர்ச்சி வசப்பட்டு எழுதல். இங்க வந்து திருவள்ளுவர் சொல்ற கான்டெக்ட் வந்து போர். உடனே போருக்கு கிளம்புறாராம். ஒரு சரியா இருக்காப்பா, ஆயுத பயிற்சி எல்லாம் பண்ணியிருக்காங்களா, நம்மளுடைய படை பலம் எப்படி இருக்கு. நீங்க கீதையிலே பாத்தீங்கன்னா எடுத்த உடனே வந்து கீதோபதேசம் ஸ்டார்ட் ஆகாது. நீங்க பாத்தீங்கன்னா முதல் அத்தியாயத்துல வந்து எடுத்த உடனே வந்து துரியோதனன் பேசுவான். துரியோதனன் வந்து சொல்லுவான், 2 பக்கமும் என்ன படை பலம்னா பார்க்கணும். முன்னாடி அவங்கெல்லாம் இருக்காங்க, அவங்க படை வந்து இவ்வளவு அக்ஷௌகினின்னா எத்தனையோ லட்சக்கணக்கான வீரர்கள் உடையது. இவ்வளவு காலாட்படை, இவ்வளவு குதிரைப்படை, இவ்வளவு யானைப்படை, இவ்வளவு தேர்ப்படை, இதெல்லாம் உடைய ஒரு கூட்டம். அவங்கள்ட்ட அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கு, நம்ம கிட்ட இவ்வளவு வீரர்கள் இருக்காங்க. அசஸ்மெண்ட் பண்ணுவான். 2 பக்கமும் இவங்கெல்லாம் இருக்காங்க, அந்த பக்கம் அவங்கெல்லாம் இருக்காங்க, எல்லாம் பேசுவான். வந்து துரோணர்கிட்ட இதெல்லாம் சொல்லுவான். அப்ப வந்து அதுக்கப்புறம் தான் வந்து பீஷ்மர் சங்க ஊதி போரை தொடங்கிறதுக்கு ஆயத்தம் பண்ணுவார். இந்த அசஸ்மெண்ட் எல்லாம் பண்ணாம அப்போ போரெல்லாம் அனௌன்ஸ் பண்ணி தானே வந்திருக்காங்க. அப்பெல்லாம் திடீர்னு போர் அப்படின்னு கிளம்புறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவன் போட்டபடி கிளம்பணும். அந்த போருக்கான ஒரு பயிற்சிகள் தொடர்ந்து நடக்கணுமா இல்லையா, வந்து நடக்கணும். அப்புறம் எங்க போய் என்ன அட்டாக் பண்ண போறோங்கிறது தெரியணும். அந்த தளபதிகள்லாம் ரெடியா இருக்காங்களா, எவ்வளவு விஷயம். அது போருக்கு கிளம்புற மாதிரி தான் நம்ம நாட்டுக்கு சேவை பண்ற விஷயமும். புதுசா ஒரு திட்டம் தொடங்க போறோம்னா எப்படி பண்ண போறோம், அதுக்கான பொருட்செலவு என்ன, அதுல யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்க, அது எப்படி நடக்கும், அதை யார் கண்காணிப்பாங்க, அதோட எப்ப முடியணும் அந்த ப்ராஜெக்ட், அது முடிஞ்சதுன்னா எத்தனை பேருக்கு அது பயன் கொடுக்கும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஆராயாமல் எழுதல்னா ஜஸ்ட் எடுத்தேன் கவுத்தேன்னு அதை அனௌன்ஸ் பண்றது. ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்துடும், ஒன்று பேப்பர்ல நியூஸ் வந்துடும், இந்த திட்டம் தொடங்கப்பட்டது அப்படின்னு ஒரு போஸ்ட். அதுக்கப்புறம் அந்த திட்டம் தொடங்கப்பட்டது அதோட நிற்கும். 2 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த திட்டம் கிடப்பில் போடப்பட்டது நமக்கு தெரியும். வகையற சூழாது எழுதல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நன்றாக எல்லா விதங்களிலும் ஆராய்ந்து பார்க்காமல் திடீரென்று ஒரு காரியத்தில் இறங்குதல். பகைவரை பாத்திப்படுப்பதோர் ஆறுன்னு சொன்னா வழி. என்ன ஆறுனா பகைவர். அந்த காலத்துல போருக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவன் சரியா ப்ரிப்பேர் ஆகாம போருக்கு போறான் அப்படின்னா இதுவே போருமா. பகைவரை பாத்திப்படுப்பதுன்னு சொன்னா அங்கங்க பாத்தி கட்டி தண்ணி வரத்துக்கு வழி பண்றோம் இல்லையா, அது மாதிரி இவனே பகைவருக்கு வந்து ஈஸி பண்ணி கொடுத்துருவான். ஏன்னா இவன் சரியாக திட்டமிடாமல் கிளம்புறான் இல்லையா, அதனால என்ன ஆகும்னா இவன் நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்கும். இவன்கிட்ட என்னென்ன வந்து லேக்கிங், என்னென்ன குறைபாடுகள் இருக்கு, இவன்கிட்ட வந்து என்னென்ன விஷயங்கிறத அவன் ஈஸியா கண்டுபிடிச்சிருவான். ஏன்னா இவன் பிளானிங் இல்லை, இவன்கிட்ட சரியான திட்டமிடல் இல்லை, இவனுக்கு என்னென்ன இதுன்னே தெரியல. ஏன்னா கிளாரிட்டி ரொம்ப முக்கியம். ஒரு லீடர்னு சொன்னா கிளியரா இருக்கணும். அவரோட ஸ்ட்ரென்த் என்ன, என்னோட படையில எத்தனை பேர் இருக்காங்க, எனக்கு என்னெல்லாம் இது இருக்குங்கிறது லீடருக்கு தெரியணும். ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்கணும், டேட்டாவா இருக்கணும். சும்மா எங்க நாட்டுல நிறைய வீரர்கள் இருக்காங்கன்னு சொல்லக்கூடாது. ஒன்னொன்னுலயும் எப்படிப்பட்ட வீரர்கள் இருக்காங்க, அவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன. ஒண்ணு இல்ல, ஒரு கிரிக்கெட்ல வந்து பண்றாங்க, யாருக்கு என்ன ஸ்ட்ரென்த் தெரிஞ்சு யாரை ஃபர்ஸ்ட் இறக்கணும் யாரை செகண்ட் இறக்கணும் கேப்டன் முடிவு பண்றாங்களா இல்லையா, யார் எப்ப நின்று ஆடணும், யாருக்கு எது ரொம்ப நல்லா வரும், எவ்வளோ அதுல வந்து திட்டமிடுறாங்க. ஒரு கிரவுண்ட் எப்படி இருக்குன்னு பாக்குறாங்க, அந்த பிச்சு வந்து நமக்கு சாதகமா இருக்குமா அவங்களுக்கு சாதகமா இருக்குமா, எவ்வளவு விஷயங்கள் அலசி ஆராயப்படுறது ஒரு கிரிக்கெட் மேட்ச்ல. அதே மாதிரிதான் போர்லையும் இவன் சரியா அசஸ் பண்ணாம இறங்கிட்டான்னு சொன்னா அவன் ஈஸியா ஜெயிச்சுட்டு போயிடுவான். நிறைய நேரம் நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே அனாயாசமா வந்து எதிரணி வந்து ஜெயிச்சுட்டு போவாங்க இல்லையா கிரிக்கெட்ல. அது மாதிரி பகைவன் பாப்பா, ஆஹா நமக்கே சௌரியமா எல்லாம் பண்ணி வச்சிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷத்துல போரே முடிஞ்சு எதிரி ஜெயிச்சுடுவான். இங்க என்ன சொல்றா, நீ சரியா திட்டமிடலைன்னு சொன்னா எதிரிக்கு ரொம்ப சாதகமாக இது அமைந்து விடும்.
மக்களுக்கு சேவை செய்யற விஷயத்திலயும் அப்படித்தான் வந்து நம்ம வந்து தேவையில்லாம இது சரியான திட்டமிடல் இல்லாம இறங்கும் போது இங்க எதிரிங்கிறது சமூக பணிகள்ல யாரு? இந்த லஞ்சம், ஊழல், இதுல காசு வந்து அப்படியே ட்ரெயின் அவுட் ஆகி போயிடுது பாத்தீங்களா? யார்கிட்ட போகுதுன்னே தெரியல நமக்கு. நம்ம வந்து வெறும் ஃபிகர்ஸ் தான் கேட்கிறோம். குடிமக்களா நமக்கு என்ன தெரியும்? இத்தனை 1000 கோடி அத்தனை எங்க போச்சு அந்த பணம்லாம்? ஒரே அமைச்சர்கிட்ட எல்லாம் போயிருக்காது, யார்கிட்டயோ போயிருக்காது, கணக்கே கிடையாது இல்லையா? வந்து பல விஷயங்கள் நமக்கு பாத்தீங்கன்னா வெறும் நம்பர் தான் நம்ம கேள்விப்படுவோம். அப்ப சரியாக திட்டமிட்டு நம்ம அதனாலதான் நிறைய நேரம் இப்பெல்லாம் வந்து கொஞ்சம் ஆறுதல் என்ன அப்படின்னா, நிறைய இப்பெல்லாம் பேங்க் அக்கௌண்ட்ல தான் கவர்மெண்ட்லயே பணம்லாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் போடுற பணம்லாம் பேங்க் அக்கௌண்ட்லயே போடுறாங்க. ஸோ தட் ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்கும். இவங்க பேருக்கு தான் போகுது அப்படிங்கிறதுலாம் தெரிகிறது. மற்றபடி வந்து அவங்க சொல்ற ஃபிகருக்கும் நம்ம நாட்டுல நம்ம நேரா பார்க்குற விஷயங்களுக்கும் அஃப்கோர்ஸ் நமக்கு தெரியுது லட்சக்கணக்கான ரூபாய் செலவாகும், கோடிக்கணக்கான ரூபாய். ஆனா அவ்வளவு கோடி செலவழிச்சும் இப்படிதான் இருக்கு, பல விஷயங்கள் மாறல அப்படின்னும் போது அப்ப எங்க சரி பண்ணணும்? இது வந்து உண்மையிலேயே சமூக நலன்ல அக்கறை உள்ள, தன்னலம் இல்லாத, நல்ல வந்து நேர்மையான அதிகாரிகளும் அமைச்சர்களும் வர வேண்டும்னு நம்ம ஒவ்வொருத்தரும் உண்மையிலேயே வந்து இந்திய நாட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தரும், தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, எல்லோருமே பிரார்த்தனை செய்ய வேண்டும். நாம் பிரார்த்தனை செய்ய கடமைப்பட்டிருக்கோம். இது நம்முடைய முக்கியமான பொறுப்பு. ஓட்டு போடுறது மட்டும் பொறுப்பு இல்ல. நாட்டுல வந்து நிறைய தர்மம் ஓங்க வேண்டும். நிறைய வந்து மக்கள் வந்து கஷ்டப்படக்கூடாது, மக்கள் நன்றாக வாழ வேண்டும். எப்படி வந்து இந்த வளர்ந்த நாடுகள்லாம் சொல்றாங்க இல்லையா? சிங்கப்பூர்ல எல்லாம் வந்து அரசாங்க ஆஸ்பத்திரி அவ்வளவு ஸ்டாண்டர்டா இருக்கும், அரசாங்க பள்ளிக்கூடம். அதே மாதிரி தமிழ்நாட்டுல ஒரு நிலை வராதா? இந்தியால எல்லா இடத்துலயும் அந்த மாதிரி நிலை வரணும் அப்படின்னு நம்ம எல்லாரும் 10 வருஷம் கழிச்சாது, 20 வருஷம் கழிச்சா எப்படியாவது வரட்டும். ஆனா நல்ல அதிகாரிகள், எந்த அரசியல் கட்சியை பத்தி நான் பேசல, நல்ல அதிகாரிகள், நல்ல அமைச்சர்கள் வரட்டும். மக்களின் நலனில் அக்கறை கொண்டு சேவை செய்பவர்கள் திருக்குறளை தயவு செய்து படிக்கட்டும், பொருட்பாலை படிக்கட்டும் என்று வேண்டிக் கொள்வோம். ஆக இங்க என்ன சொல்றாருன்னா, சரியாக ஆராய்ச்சி பண்ணாம உணர்ச்சி வசப்பட்டு இவன் போருக்கு கிளம்பினான்னு சொன்னா, இவனே பகைவன் ஜெயிப்பதற்கு வழி செய்து கொடுத்து விடுவான். பகைவரை பாத்திப்படுப்பதோர் ஆறு. பாத்திப்படுதல்னா வழி செய்து கொடுத்தது. அவன் வரத்துக்கு ஈஸியா வந்து அவன் ஈஸியா ஜெயிக்கிறதுக்கு இவனே வழி செஞ்ச மாதிரி ஆயிடும். இவன் சரியா திட்டமிடாம பண்ணினான்னு சொன்னா அவனுக்கு தெரிஞ்சு போயிடும், எதிரிக்கு தெரியும் இவன் என்ன எப்படி வரான் அப்படிங்கிறது அவனுக்கு தெரிஞ்சு போயிடும். ஏன்னா எல்லா பக்கமும் ஸ்பை எல்லாம் இருப்பாங்க இல்லையா, ஒற்றர்கள்லாம் இருப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க. அப்ப எதிரிக்கு வந்து ரொம்ப ஈஸியா வந்து இவனை வந்து அட்டாக் பண்ண முடியும். அது மாதிரி நடக்கக்கூடாதுன்னு அர்த்தம். அடுத்த குறள். செய்தக்க அல்ல செயக்கடும், செய்தக்க செய்யாமையானும் கெடும். செய்தக்க அல்ல செயக்கெடும், செய்தக்க செய்யாமையானும் கெடும். செய்தக்க அல்ல. செய்தக்க அல்லனா செய்யக்கூடாத செயல்களை. ஒரு அரசன் வந்து எதுலெல்லாம் இறங்கக்கூடாது அப்படின்னு திருவள்ளுவர் குற்றம் கடிதல்லயே சொன்னார். ஒரு 6 விஷயம் சொன்னார். இதெல்லாம் அரசன் செய்யக்கூடாது. வீணான, அதாவது மலிவான விஷயங்கள்லாம் அவன் இறங்கக்கூடாது. மலிவான விஷயங்கள்னா அவனுடைய டிக்னிட்டியை விட்டு குறைஞ்சு இறங்கி போய் பொழுதுபோக்கு விஷயங்கள்ல வந்து அவன் கவனத்தை செலுத்தக்கூடாது. அதிகமாக கோவப்படுறது, அதிகமா அதெல்லாம் படிச்சோம் நம்ம. 6 குற்றங்கள் சொன்னார் குற்றம் கடிதல். அதுதான் செய்தக்க அல்ல. செய்தக்க அல்லனா செய்யக்கூடாதவை. ஒரு அரசன் அல்லது தலைவன் செய்யக்கூடாத விஷயங்கள்னு இருக்கு. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க லெவல்ல தெரியும். ஒரு டீச்சர்னா இதெல்லாம் செய்யக்கூடாது, ஒரு டாக்டர்னா இதெல்லாம் செய்யக்கூடாது. நம்ம ப்ரொஃபஷன்ல நம்ம செய்கின்ற வேலையில வந்து எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு இருக்கு. அந்த செய்யக்கூடாததை செஞ்சோன்னு சொன்னா செய்தக்க அல்ல செய்ய கெடும். கெடும்னா என்ன? கெட்டு போவான், துன்பம் அடைவான். இப்போ நான் ஒரு டாக்டர் அப்படின்னா, நான் டாக்டர் தொழிலை ஒழுங்கா பார்க்காம வேற ஏதோ பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுக்கலாம். நான் குடிச்சிட்டு இருக்கேன், வேற ஏதோ ஒரு தவறான காரியங்கள் அந்த டாக்டர் வந்து செய்யக்கூடாத ஒரு செயலை, அவர் செய்ய வேண்டிய செயலை விட்டு விட்டு வேற ஏதோ ஒரு செயலை செய்கிறார் அப்படின்னு சொன்னா கெடும்னா துன்பம் அடைவார். செய்ய வேண்டியதை செயலை அதை ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க லெவல்ல யோசிச்சு பார்க்கணும். இது இந்த ஸ்டூடெண்ட்ல ஆரம்பிச்சு ஒவ்வொரு ப்ரொஃபஷன்ல இருக்கிறவங்க, ஒரு அமைச்சர், தலைவர் யாராக இருந்தாலும் சரி, செய்தக்க அல்ல செய்ய கெடும். செய்தக்க அல்லனா செய்யக்கூடாத காரியங்களை, டோன்ட்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, நிஷித்த கர்மா, இதெல்லாம் செய்யவே கூடாது. பஞ்சமகா பாதகங்கள்னு சொல்லுவாங்க. கொலை, களவு, கள், காமம், சூது அப்படின்லாம் சொல்லி இதெல்லாம் ப்ரொஹிபிட்டட், பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்கு. அதுல எழுதுறாங்கல்ல பத்திரிகையெல்லாம், லஞ்சம் தவிர் நெஞ்சம் நிமிர் அப்படின்னு. செய்தக்க அல்ல செய்ய, அதாவது செய்யக்கூடாத செயல்களை செய்தால் கெடும், நீ துன்பம் அடைவாய். அது மட்டும் இல்ல, செய்தக்க செய்யாமையானும் கெடும். செய்தக்கன செய்ய வேண்டிய செயல்களை செய்யாமல் விட்டு விடுவதாலும் கெடும். சில பேர்லாம் பார்க்கலாம், நம்ம வந்து கெட்டதெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க, ஆனா நல்லதும் பண்ண மாட்டாங்க, ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க.
அப்படி இருந்தா வேலைக்கு ஆகாது. அதை செய்ய வேண்டியதை செய்யலைன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் தப்பு. திருவள்ளுவர் எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. செய்யக்கூடாத செயல்களை செய்யறதுனாலையும் உனக்கு துன்பம் வரும், கெட்டு போவாய், உன் வாழ்க்கை கெட்டு போகும், உன் வாழ்க்கையில் நிம்மதி கெட்டு போகும், அழிந்து போவாய். அதே மாதிரி செய்ய வேண்டியதை செய்யாமையானும் கெடும். நீ செய்யாம விட்டுட்ட, இந்த இடத்துல செய்யணும், ஒரு முக்கியமா ஒரு இடத்துல விட்டு கொடுத்துட்டோம், ஒரு ஒண்ணும் இல்லை, நம்ம ஃபேமிலியே ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் கண்டிப்பா போகணும், நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, ஒரு கல்யாணத்துக்கு போகாட்டியும் பரவாயில்ல, துக்க வீட்டுக்கு போகாம இருக்கக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா. கரெக்டா அந்த நேரம் அந்த ரிலேஷன்ஷிப்பே அப்படியே கட் ஆயிடும். அந்த நேரம் நம்ம போகலைன்னா செய்தக்க செய்யாமையானும் கெடும். அதை செய்யாம விட்டதுனாலையும் தவறு வரும். அதனால அதுவும் தப்பு. ஒரு பொறுப்புல இருக்கும், ரெஸ்பான்சிபிலிட்டி. அதாவது இந்த தலைமைங்கிறது வந்து பவர் இல்லை. நிறைய பேருக்கு வந்து அது ஒரு பெரிய புகழாவும், ஒரு பெரிய அந்த சீட்டு, பயங்கர ஒரு ஆனர், அதெல்லாம் தாண்டி அது ரெஸ்பான்சிபிலிட்டி, அது தலைமை பொறுப்பு. அந்த தலைமை பொறுப்புல இருந்து கொண்டு நம்ம வந்து சேவை பண்றோம். நம்ம வந்து எதெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறது நமக்கு தெரியணும், எதெல்லாம் செய்யணுங்கிறது தெரியணும். செய்ய வேண்டியதை நிச்சயமா செய்யணும். செய்ய வேண்டியதை செய்யலைனாலும் கஷ்டம் வரும், செய்யக்கூடாததை செஞ்சாலும் கஷ்டம் வரும். ஒரு தலைமை பொறுப்புல இருக்கிற ஒருத்தரே டிராபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணாம அவரோட இதெல்லாம் வேற, நான் கான்வாய் இதெல்லாம் பத்தி சொல்ல, பொதுவாவே வந்து ஒரு டிராபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணாம சிக்னல்ல நிக்காமையோ இல்லாட்டி நோ என்ட்ரியோ போறாங்க, ஏதோ ஒன்று செய்யறாங்க, பப்ளிக் பார்க்கும்பொழுது ஒருத்தர் ரோல் மாடல். நான் சொன்னேன் இல்லையா, கிருஷ்ணர் கீதையில அவ்வளவு சொல்றாரு, ரோல் மாடல். கிருஷ்ணா, அதாவது அர்ஜுனா, நீயும் நானும் இந்த சொசைட்டில முக்கியமான ஆளா இருக்கோம் கிருஷ்ணர் சொல்றாரு அர்ஜுனன்ட்ட. அதனால நம்ம வந்து we should lead by example. நம்ம வந்து இந்த விஷயத்துல அலட்சியமாக இருந்து விடக்கூடாது. இவன் வந்து அப்பா அவரே செய்யலையே அப்படிமா இல்லையா, அவர் செய்யறாரு, தலைவர் செய்யறாரு, நானும் செய்யணும். தலைவர் அதெல்லாம் செய்யலாம், அப்போ மக்கள் வந்து கவனிச்சு பாக்குறாங்க இல்லையா. அதனால தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் நிச்சயமாக அவர்கள் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கோ அதெல்லாம் அவங்க செய்யக்கூடாது. எதெல்லாம் கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கோ அதை செய்யாமல், அலட்சியத்தினால செய்யாம விட்டுறக்கூடாது. ரொம்ப முக்கியம். இது நம்ம ஒவ்வொருத்தருக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு குறளா நம்ம பார்க்கணும். வாழ்க்கையில வந்து நம்மளோட பொறுப்பு, காலையில எந்திரிச்சோடனே ஃபர்ஸ்ட் இன்னைக்கு என்னோட டியூட்டி என்ன, என்னெல்லாம் நான் செய்யணும், லாங் டேர்ம்ல நான் என்னெல்லாம் செய்யணும், இன்னைக்கு நான் என்னெல்லாம் செய்யணும், இதெல்லாம் நான் செய்யக்கூடாது. இந்த விஷயம் நமக்கு எப்பயுமே மனசுல இந்த விவேகம் இருக்கணும். தர்ம அதர்ம விவேகம். அதாவது செய்ய வேண்டியதை செய்யாம விடுறதும் பெரிய தப்புல கொண்டு போய் விடும். அலட்சியத்தினாலேயோ இல்லாட்டி வேணும்ட்டோ நம்ம வந்து நம்ம கடமையை தவறுறோம் பாத்தீங்களா, அனுபவிக்கிட்டோம் அப்படின்னு விடுறோம். சில சமயம் அலட்சியத்தினால, சில சமயம் அறியாமையினால, ஏதோ காரணத்தினால நம்ம செய்ய வேண்டிய கடமையை செய்ய தவறினாலும் அது பின்னால் நமக்கு துன்பத்தை தரும். செய்யக்கூடாதவற்றை செய்தாலும் நமக்கு துன்பத்தை தரும் என்று திருவள்ளுவர் அவ்வளவு அழகாக நமக்கு எச்சரித்து வழி காட்டுகிறார். எனவே பொறுப்புணர்வுடன், விழிப்புணர்வுடன் நம்முடைய கடமைகளை நாம் முறையாக செய்வோம். தொடர்ந்து நாம் அடுத்த வாரம் திருக்குறட்பாக்களை சிந்திப்போம். ஓதற்கு எளிதாய் உணர்தற்கு அரிதாகி வேதப் பொருளாய் மிக விளங்கி தீதற்றோர் உள்ளுதொறும் உள்ளம் உருக்குமே. வள்ளுவர் வாய்மொழி மாண்பு மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஹரிஹி ஓம் தத்சத். திருவள்ளுவர் திருமலரடிகள் போற்றி போற்றி. சத்குருநாத மகாராஜ் கி ஜெய்.